ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பின்சோபே அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் பில் பே பண்ணுவோம், அது கேஸ் பில்லு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம அத்தியாவசிய தேவைகளாக இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது நம்ம இது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். இது பற்றினதான முழு வீடியோவை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியிலேருந்து நமக்கு தரக்கூடிய பேமெண்ட், அதாவது வித்ட்ராவல் ப்ரூஃபை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் ப்ரூஃபு. இது நமக்கு 21ஆந்தேதி நம்ம வித்ட்ராவல் வந்ததுக்கான ப்ரூஃப். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் படி லீகலாக தான் ரன் ஆகிட்டுருக்கு ஒரு கம்பெனி. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகிற ஒவ்வொரு பேமெண்ட்டுமே நமக்கு கம்பெனியோட நேம் ஷோ ஆகி வந்துடும். ஓகேங்களா, இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குது பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, என்னோடய மொபைலுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணது நான் பார்த்திங்கன்னா 299 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது எனக்கு கேஷ்பேக் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். 14.95 பைசா அப்படிங்கிறது கேஷ்பேக் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இபி பில் பே பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 9.30 பைசா அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு பில் பே பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா கேஷ்பேக் அப்படிங்கிறது தராங்க. அதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் நம்ம பார்த்திங்கன்னா முழுமையாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது எங்கே இருக்க ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி. இது ஆரணியில் தான் பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபவுண்டர் அப்துல் சப்கான் அப்படிங்கிறவங்க, ப்ளஸ் ஃபவுண்டர் சிஓ இவங்க பார்த்திங்கன்னா நூர் முகமத் அப்படிங்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிடிஓ விக்னேஷ் சார், சிஎம்ஓ சண்முகம் சார். ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. நம்ம எல்லாமே செக் பண்ணியாச்சு. இதில் 3 ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா பின்சோபே, பின்சோமார்ட், இன்னொன்று ஃபின்சோ ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பின்சோபே மட்டும் இப்போ பார்த்திங்கன்னா லைவில் இருக்குது. ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பில் பேமெண்ட்ஸ் பே பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, பாரத் பில் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஆப் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா கமிஷன்ஸுமே கம்பெனி கிடைக்கும். அதிலிருந்து ஒரு சில நமக்கு பார்த்து தான் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குறாங்க. இது பின்சோ மார்ட் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா டூர், ட்ராவல்ஸ், ஃப்ளைட் புக்கிங், ஹோட்டல் புக்கிங், டொமஸ்டிக் பேக்கேஜ், இன்டர்நேஷ்னல் பேக்கேஜ் எல்லாமே நமக்கு அந்த ட்ரிப்ஸில் வரப்போகுது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ளே நமக்கு வந்துடும். ஓகேங்களா, இதில் மெயினாக நமக்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கேஸ் புக்கிங், அது இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா கரண்ட் பில் பே பண்ணுறது, ஃபாஸ்டேக் ரீசார்ஜ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு அது மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேஷ்பேக் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1% கேஷ்பேக் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் அதே ப்ரீமியம் மெம்பராக ஜாயின் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5% அப்படிங்கிறது உங்களுக்கு கேஷ்பேக் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா, இதில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணோம் ப்ரீமியம் மெம்பராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா சூப்பர் வேல்யூ அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 590 பே பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம். 500 பேக்கேஜோட அமௌண்ட் ப்ளஸ் 90 ஜிஎஸ்டி. அதே ஸ்பார்க் பிளான் அப்படிங்கிறதுக்கு போனீங்கன்னா 1000 நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து 1150 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பர்ஃபெக்ட் பிளான் இது பார்த்திங்கன்னா 10,000 பேக்கேஜோட வேல்யூ ஜிஎஸ்டி சேர்த்து 11,150 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3 பிளான் தான் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் இருக்க ப்ரீமியம் பிளான் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இந்த 590 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இபுக் கிடைக்கும். ப்ளஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 1500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்றாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு அமௌண்ட்டாவோ இல்லை வேறு ஏதாவது வவுச்சராவோ அந்த மாதிரி நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு 5% to 8% கமிஷன், அதாவது கேஷ்பேக் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ரீசார்ஜ் மந்த்லி லிமிட் அப்படிங்கிறது 1000 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 1000 ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 5% அப்படிங்கிறது நமக்கு கேஷ்பேக் கிடச்சிரும். அது இல்லாமல் உங்களுக்கு கேப்பிங் 4x வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் 2000 நீங்கள் இந்த கம்பெனி மூலமாக சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதுவே பேக்கேஜோ இல்லை வேறு அடுத்த பேக்கேஜோ நீங்கள்
ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, டாப்அப் பண்ணுற மாதிரி வரும். அப்படி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து திரும்ப வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதே வந்து நீங்கள் 1000 பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா கோவா டூருக்கு அட்வான்ஸ் புக்கிங் வவுச்சராக உங்களுக்கு வந்து 1000 ஒருத்துள்ள ஒரு வவுச்சர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 3000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். டெய்லிஸ் அண்டு ஸ்பின் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் ஸ்பின் பண்ணி வின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 5 to 8% கேஷ்பேக் கிடச்சிருது. மந்த்லி லிமிட் அப்படிங்கிறது 2000 வரைக்கும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேப்பிங் 4x வச்சுருக்காங்க. நீங்கள் 4000 ஏர்ன் பண்ண உடனே நீங்கள் திரும்ப டாப்அப் பண்ணுற மாதிரி வரும். அதே நீங்கள் 10,000 பேக்கேஜில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா அதாவது நமக்கு 10,000 ஒருத்துள்ள வவுச்சர் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, தாய்லாந்துக்கு நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கிற மாதிரி. அது இல்லாமல் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து 50,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருது. இதுலேயும் டெய்லி ஸ்பின் இருக்கும். இதில் வந்து ஸ்பின் பண்ணி நம்ம வின் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் கேஷ்பேக் எப்பவும் போல் இதுக்கும் 5 to 8% கொடுத்துருக்காங்க. இதில் மந்த்லி லிமிட் அப்படிங்கிறது 10,000 லிமிட் இருக்குது, ரீசார்ஜ் லிமிட். அந்த 10,000 பண்ணும்போது நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இது வந்து இந்த 10,000 பேக்கேஜ் நான் வந்து பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு பேக்கேஜாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை மற்றவங்க ஒரு சில பேருக்கு நான் ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் இந்த 10,000 பேக் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த 10,000 பிளான் எடுத்திங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் 40,000 ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்பவும் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வரும். இதான் பார்த்திங்கன்னா அதோட பிளானு. இதில் வந்து என்னென்ன மாதிரி நமக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் இது வந்து 5 to 25% வரைக்கும் கிடைக்கும். டெய்லி ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு கேஷ்பேக் ரிவார்ட் கிடைக்கும். 5 to 8% பார்த்திங்கன்னா நமக்கு பில் பே பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக் அப்படிங்கிறது கிடைக்கும். அதேமாதிரி டேரெக்டில் நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணிங்கன்னா 20% எவரி பேக்கேஜுக்கு வந்து உங்களுக்கு இன்கமாகவே கிடச்சிரும். டீம் லெவல் பார்த்திங்கன்னா நமக்கு 20 லெவல் டெப்த்திலிருந்து நமக்கு வந்து 53% வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, லெவல் இன்கமாக தராங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் இன்னும் ஒரு சில பொசிஷன்ஸ் இருக்குது. ப்ரோன்ஸ் டைரக்டர், சில்வர் டைரக்டர், கோல்டு டைரக்டர், டைமண்ட் டைரக்டர், கிரவுண்ட் டைரக்டர், யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர், ப்ரான்சஸ் இன்கம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில இன்கம்மெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் ஒரு சில பொசிஷன் போகும்போது அந்த இன்கம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஃபின்சோ மார்ட்டில் நீங்கள் பொருள் வாங்கினீங்கன்னா 5 to 20% கிடைக்கும். அது வரும்போது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது வந்து உங்களுடைய இலக்கை பொறுத்து வரும். ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபாக மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது 5% நமக்கு வந்து இன்கம் கிடைச்சிருது. டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணும்போது 5%, ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணும்போது 2%, எலக்ட்ரிக் பில் பே பண்ணும்போது 2%, கேஸ் பில் பே பண்ணும்போது 1% அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அமௌண்ட்லேருந்து நமக்கு கேஷ்பேக்காக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவலில் அவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 1% அவங்க பண்ணுற ரீசார்ஜ் இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 20 லெவல் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் டெப்த்தில் யார் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டாலும் அவங்களுக்கு கீழே டீம் போகும்போது அவங்க மாதம் ரீசார்ஜ் பண்ணுறாங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு மாதம் இன்கம்மாக அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய இன்கம்மாக வந்து வரக்கூடியது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரீமியம் யூஸராக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா சப்போஸ் அவங்க 1000 பேக்கேஜில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு இல்லை நீங்கள் டேரெக்டாக ஒரு 5 பேர் ரெஃபரல் பண்ணும்போது உங்களுக்கு 1000 இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. ஓகேங்களா, இதை நீங்கள் வித்ட்ரால் போடும்போது 7% போக பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு 24 ஹவர்ஸுக்குள்ளே வந்துருங்கிறது கம்பெனி சைடுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நமக்கு வந்து ½ அன் ஹவருக்குள்ளேயே அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லெவல் இன்கம் வந்து 20 லெவல் வரைக்கும் தராங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு 5 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க 1000 பேக்கேஜுக்கு அப்படிங்கும்போது ஒருத்தங்கிட்டேருந்து 200, 5 பேர்கிட்டேருந்து உங்களுக்கு 1000 கிடைச்சிது. அதேமாதிரி செகண்ட் லெவலில் 25 பேர் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஒருத்தங்கிட்டேருந்து 100 25 பேர்கிட்டேருந்து 2500 கிடைக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லெவல் இன்கம்லேயே மிகப்பெரிய இன்கம் வரும். நீங்கள் டீம் எடுக்கிற நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணி ப்ரீமியம் மெம்பராக நீங்கள் 1000 பிளானில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் டீம் எடுக்கும்போது அவங்க ரீசார்ஜ் பண்ணும்போது மந்த்லி இன்கம் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க 4 மடங்கு சம்பாதிச்சுட்டு அவங்க டாப்அப் பண்ணும்போது உங்களுக்கு திரும்ப எகைன் அந்த அப்கிரேடு பண்ணும்போது அந்த இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கீழே புதுசாக யார் ஜாயின் பண்ணாலும் யார் ரீடாப்அப் பண்ணினாலுமே உங்களுக்கு வந்து இந்த லெவல் இன்கம்ங்கிறது மிகப்பெரிய லெவலில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து கோடிகளில் ஈஸியாக சம்பாதிக்க முடியும் இந்த கம்பெனி மூலமாக. அதனால் உங்கள்கிட்ட டீம் இருக்குது, இல்லை என்னால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுங்கள். நல்ல ஒரு இன்கம் சீக்கிரமாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா,
அது இல்லாமல் ப்ரௌன்ஸ் இன்கம் அப்படிங்கிறது நீங்கள் 20 டேரக்ட் நீங்கள் 30 நாளில் கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து 30 நாளில் 20 டேரக்ட் ரெஃபரல் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டூர் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரிப், அதாவது நம்ம தமிழ்நாடோ இல்லை கேரளாவோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 2 நாள் டூர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஒரு மாதத்துக்கு 500 8 மாதத்துக்கு உங்களுக்கு 4000 இன்கம்மாகவே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ரௌன்ஸ் டைரக்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது 10,000 பேக்கேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ப்ரௌன்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு போயிடலாம். அப்படி போகும்போது உங்களுக்கு நான் முன்னாடி சொன்னேன் இந்த 500 சேலரி அப்படிங்கிறது எலிஜிபிள், ப்ளஸ் வந்து 2 நாள் டூருக்கு நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் ரெஃபர் பண்ணியும் போகலாம், இல்லை 10,000 பேக்கேஜ் டேரெக்டாக எடுத்தும் போகலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சில்வர் டேரக்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன்ஸ் டேரக்டர் 10 பேரை நீங்கள் ப்ரௌன்ஸ் டேரக்டர் ஆக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சில்வர் டேரக்டர். இதில் வந்து கோவா ட்ரிப்புக்கு நீங்கள் வந்து போயிடலாம். அது இல்லாமல் ஒரு மாதத்துக்கு 1000 10 மாதத்துக்கு உங்களுக்கு தராங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோல்டு டேரக்டர் நீங்கள் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு தாய்லாந்து ட்ரிப் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் 10 பேரை சில்வர் டேரக்டர் ஆக்கிட்டிங்கன்னா நீங்கள் கோல்டு டேரக்டர் ஆகிடலாம். இதில் இன்கம் வந்து மாதத்துக்கு 2500 12 மாதத்துக்கு தராங்க. அது இல்லாமல் தாய்லாந்து ட்ரிப்பு நமக்கு வந்து கிடைச்சிருது. அதே மாதிரி டைமண்ட் டேரக்டர் நீங்கள் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு பைக்குக்கான ஃபண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. 10 பேரை நீங்கள் கோல்டு டேரக்டராக மாற்றினீங்கன்னா நீங்கள் டைமண்ட் டேரக்டராக மாறிடுவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரவுண்ட் டேரக்டர் அப்படிங்கிறது நீங்கள் ஆகும்போது உங்களுக்கு ஒரு காருக்கான ஃபண்டு கிடைச்சிருது. 10 பேரை நீங்கள் டைமண்ட் டேரக்டர் ஆக்கும்போது உங்களுக்கு ஒரு காரோட ஃபண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் காராகவே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் யுனிவர்சல் கிரவுண்ட் டேரக்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸுக்கான ஃபண்ட் 50 lakhs வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. 5 மெம்பர் நீங்கள் கிரவுண்ட் டேரக்டராக மாற்றினீங்கன்னா நீங்கள் யுனிவர்சல் டேரக்டராக மாற முடியும். 50 லட்ச ரூபா அமௌண்ட் வாங்கி நீங்கள் வீடு வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா பிளானு. இதில் வந்து ப்ரான்சஸ் வந்து இருக்குது. அதாவது ஐடி வந்து வரும்போது உங்களுக்கு வந்து 5% அமௌண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதுக்கு வந்து 1 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பர்சன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்பெனி சைட்லேருந்து வந்துடும். ஓகேங்களா. இதில் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி மட்டும்தான் போட முடியும். ஏன்னா கேஒய்சி அப்டேட் பண்ணி ஆகணும். நான் வந்து 2 ஐடி போடுறேன் 3 ஐடி போடுறேன் அந்த வேலையை இங்கே கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஜென்யூனான கம்பெனி. ப்ளே ஸ்டோரில் ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. நீங்கள் 4 மடங்கு சம்பாதிச்சோன்னா நீங்கள் திரும்ப என்ன பண்ணணும், டாப்அப் பண்ணுற மாதிரி வரும். அதாவது அடுத்த பேக்கேஜோ இல்லை அதே பேக்கேஜோ அப்கிரேட் பண்ணுற மாதிரி வரும். கேஒய்சி நீங்கள் மஸ்டாக நீங்கள் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வித்ட்ராலோ இல்லை நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியும். அது இல்லாமல் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பண்ண முடியும். மினிமம் வித்ட்ரால் 500 இருந்தால் பண்ணிக்கலாம். சண்டே, அதாவது மண்டே டு சண்டே நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். எப்போனாலும் வித்ட்ரால் பண்ண அமௌண்ட் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். அட்மின் சார்ஜ் 5% ப்ளஸ் வந்து டிடிஎஸ் 2%, 7% போக பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ். இதில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து டீம் எடுக்கிறது மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இன்கம் இருக்குது. லெவல் இன்கம்மெல்லாம் வேறு லெவலில் ஏர்ன் பண்ணலாம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நல்லா இன்கம் எடுங்க. மந்த்லி நீங்கள் வந்து பில்லுக்கோ வேறு எதுக்கோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், கேஸ் பில்லு, கரண்ட் பில்லு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து மாதம் பே பண்ணுறோம். அதனால் நமக்கு வந்து எந்த ஒரு யூஸுமே கிடையாது. பட் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது அவங்களும் ஏர்ன் பண்ணுவாங்க, நீங்களும் ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் இதில் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் எடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் சம்பாதிக்குவீங்க, நீங்களும் சம்பாதிங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.